ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோடாக பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். வெயிட். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மௌனம் 21. அன்று அதிரனுக்கு வேலை சற்று அதிகம். அவன் உடல் ஓய்வுக்கு கெஞ்சினாலும் மகள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளே என்று சோர்வை தூக்கி ஓரம் வைத்துவிட்டு வண்டியை முத்தரசன் வீடு இருக்கும் திசை திருப்பினான். அவன் வாசலில் வரும்போதே இசை யாருடனோ உற்சாகமாய் பேசிக் கொண்டிருப்பது புரிய, யார் என்று ஆவலோடு எட்டி பார்த்தவன் அங்கே அந்த கார்த்தியை கண்டு முகம் எருகினான். அவன் மடியில் அமர்ந்து கொண்டு இசை கதை பேசிக்கொண்டு இருக்க அதை கண்டு இயல்பாய் தோன்றிய பொறாமையுணர்வுடன் வழமையாக கை கால் முகம் கழுவாது இசையை தூக்கிக் கொள்ள மறுப்பவன் இன்று அதற்கு மாறாக வந்ததும் அவளை நோக்கி இசை என்று அழைத்தான், மகளின் கவனத்தை தன்பால் ஈர்க்கும் பொருட்டு. அவன் குரல் கேட்டதும் தான் தாமதம் என்று கார்த்தியை ஆம்போவென விட்டுவிட்டு அப்பா என்று அவனிடம் ஓடி வந்த இசை அள்ளி தூக்கிக் கொண்டவனுக்கு உள்ளம் பூரித்து போனது. என் மகளுக்கு நான் தான் முதலில் என்று. அப்படியே இவள் அன்னையும் இருந்துவிடக்கூடாதா என்று அங்கே தான் வந்தது ஒரு பொருட்டே இல்லை என்பது போல கார்த்தியிடம் பேசிக் கொண்டிருந்த ஆருத்ராவை ஏக்கமாய் பார்த்தபடி நின்று விட்டான். அப்பா என்ற இசையின் உடுக்களிலே சுயமுணர்ந்து அவள் முகம் பார்த்து புன்னகை புரிந்தவன் அவளை தூக்கிக் கொண்டே உள்ளே வந்து கார்த்தி எதிரே மகளை மடியில் வைத்து அமர்ந்தான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்க அதில் கவனம் வைக்காது வீட்டை சுற்றி பார்வையை ஓடவிட்டான் அதிரன். அங்கே முத்தரசன் மீனாட்சி இருப்பதற்கான அறிகுறியே இல்லை. கார்த்தி மாமா, இதுதான் என்னோட அப்பா என்று இசை அவனுக்கு புதிதாக அறிமுகப்படுத்துவது போல சொல்ல கார்த்தி அதிரனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு முடித்தான். முத்தரசன் தன்னை வேண்டாம் என்று விட்டு இவன் உறவினன் ஜனாவுக்கு தான் ஆறுவை பேசி முடிக்க நிர்ணயித்தனர் என்று எப்போது அறிந்தானோ அன்றிலிருந்தே அவனுடன் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்வது இல்லை அதிரன். அதில் கார்த்திக்கு ஏக வருத்தம். இப்போது இசை இருவரையும் அறிமுகப்படுத்தி வைக்கவே குழந்தை முன் எதையும் காட்டிக்கொள்ளாது. கார்த்தி ஹாய் என்றான். இப்படி அந்நியமாக அறிமுகமாகிக் கொள்ளும்படியுள்ளதே நம் நிலை என்ற வேதனை அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. ஆனால் அவனை எதிர்பாராத வகையில் அதிரனை இசையிடம், செல்லம்மா, உங்க கார்த்தி மாமா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் தான், இவன் உன்கிட்ட சொல்லலையா என்று போலி ஆச்சரியத்துடன் கேட்டு வைத்தான். இதை கார்த்தி ஆருத்ரா இருவருமே எதிர்பார்க்கவில்லை. எங்கே தான் சொன்ன ஹாய்க்கே முகுரையை உடைத்து விடுவான் என்றுதான் கார்த்தி நினைத்திருந்தான். அதிரனின் குடும்பம் அதுதானே, பிடித்தால் உடும்பு பிடி, விட்டால் எறும்புக்கடியாக கூட அண்டமாட்டான். அதிரனுக்கு நண்பனாக இருந்துவிட்டு துரோகம் செய்து விட்டான் என்ற குற்றச்சாட்டு கார்த்தி மேல் இருந்தது. ஆனால் அவனுக்கே விடயம் தெரியாது என்று ஷர்மி மூலம் சொற்ப நாட்கள் முன்பே தெரிந்து கொண்டதில் யாருக்கும் பேச வாய்ப்பே கொடுக்காத தன்னை தானே சபித்தான். இருந்தும் அவன் முன் திடீரென போய் பேச எதுவோ தடுக்க தான் அவனை சந்திக்க முயலவே இல்லை. அதை கொண்டே அவனை இங்கே கண்டதும் அவனிடம் இறுக்கம் வந்து ஒட்டிக்கொண்டது. இப்போது மகளின் அறிமுக படத்தில் அவனை முன்வந்து பேசிவிட்டான். அவனை பற்றி முழுதும் தெரிந்த ஆருத்ராக்கு நிச்சயம் இவன் உண்மை அறிந்துதான் கார்த்தியுடன் பேசுகிறான் என்பது புரிந்தது. அதை நினைத்து உதட்டில் எழுந்த இகழ்ச்சி நகையை எண்ண முயன்றும் அவளால் அடக்க இயலவில்லை. இதில் கார்த்தியின் உணர்ச்சி வசப்பட்ட முகத்தை பார்த்த ஆருத்ரா மனதில் பெரும் மூச்செறிந்தாள். நீங்க பேசிட்டுங்க கார்த்தி என்று கூறிவிட்டு கிச்சனுக்குள் சென்று மறைந்தாள். செல்லும் அவள் முதுகை துளைத்தவனை, அப்படியாப்பா, ஆனா மாமா சொல்லலையே, ஏன் என்ற இசையின் கேள்விதான் அவன் கவனத்தை அவள் புறம் திருப்பியது. தெரியலையே, ஆனா உண்மையை சொல்லாத மாமாக்கு பனிஷ்மெண்டா என்ன தரலாம் என்று யோசிப்பது போல் பாவனை செய்தவன், நீங்க வேணா மாமா கூட ஒரு ரவுண்ட் வெளியே போயிட்டு வரீங்களா என்று குழந்தைக்கு ஆசை காட்ட இசையும் அதை காப்பென பிடித்து கொண்டு போலாம் என்று வேகமாக தலையாட்டியது. இரவின் வெளிச்சத்தில் பயணிப்பது என்பது இசைக்கு மிகவும் பிடித்த ஒன்று. அதை குறிவைத்து அதிரன் வீசிய அம்பு குறி தவறாமல் தாக்கியதில் அவனும் மகிழ்ந்து போனான்.
அவன் ஆருத்ராவிடம் தனியே பேச நினைக்கிறான் என்பது அவன் பார்வை மற்றும் பேச்சிலேயே கார்த்திக்கு புரிந்து போனது. அதிரன் தன்னை நண்பன் என்றதிலேயே மகிழ்ந்து போன கார்த்தி நண்பனுக்கு உதவ முன் வந்தான். ஆனாலும் குறும்பு தலை தூக்க, சரிடா இசை, நீ வா, மாமா உன்னை கூட்டிட்டு போறேன், ஹரணி ஆண்டி உங்க அம்மாக்கு துணை இருக்கட்டும் என்று சொல்லி அதிரனை நக்கலாக பார்க்க, அவன் யாரை சொல்கிறான் என்பது போல் குழப்பமாய் கார்த்தியை பார்த்தான். அதற்கு விடையளிப்பது போல் ஆருத்ரா அறையிலிருந்து வெளியே வந்தாள் ஹரிணி, கார்த்தியின் அலுவலக தோழி, இன்னும் 2 வாரத்தில் அவன் மனைவியாக போகின்றவள். புதிதாய் ஒரு பெண்ணை பார்த்ததும் இதுதான் அவன் சொன்ன ஹரிணியாக இருக்கும் என்று ஊகித்தாலும் ஹரிணி யாரென்று அறிய கேள்வியாக கார்த்தியை பார்த்தான் அதிரன். கார்த்தி ஹரிணியை கண்ணசைவில் தன் அருகே அழைத்தவன். அதி, இது ஹரிணி, என்னோட காலிக், அண்ட் இன்னும் 2 வீக்ஸில் என்னோட ஒய்ஃபாக போறவங்க என்று அறிமுகம் செய்ய, உண்மையில் அதிரன் நண்பனுக்காக மகிழ்ந்து போனான். அதை கண்ணில் தேக்கியபடியே அவளை பார்த்து சிநேகமாய் சிரித்தவன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன்னா, நீங்க? என்றவன் அரை புன்னகை புரிந்தான். அவன் அரை நலத்துடனே தானே அலைகிறான். அவன் முழுமையடைய அவன் பாதி அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. நன்மையை புரிந்து கொண்டவன் நண்பனையும் புரிந்து கொண்டான். சூழ்நிலையை இலகுவாக்க ஹரிணிக்கு அவனை அறிமுகம் செய்தான். ஹரிணி என்னோட ஃப்ரெண்டு, இசையோட அப்பா அண்ட் ஆருவோடு என்று அவன் முடிப்பதற்குள், எல்லாரும் சாப்பிட ரெடினா தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காருங்க என்று அழைத்து கொண்டே வெளியே வந்தாள் ஆருத்ரா. கார்த்தியை ஆருத்ராவோட கணவன் என்பதை சொல்லி முடிக்க விடாதவளை அதிரன் அமைதியாக பார்த்தான். கார்த்தியும் அவர்களை உணர்ந்து கொண்டவன் தாமதிக்காது. நான், ஹரணி, இசை 3 பேரும் வெளியே டின்னர் போறோம், நீ உன் புருஷனை வச்சு நீ கண்டுபிடிச்ச டிஷ்ஷை டெஸ்ட் பண்ணிக்கோ என்றவன் ஒரு கையில் இசையை தூக்கி கொண்டும் மறு கையில் ஹரிணியை இழுத்து கொண்டும் எவ்வளவு விரைவில் அங்கிருந்து அகல முடியுமோ அவ்வளவு விரைவில் சென்றான். செல்லுபவர்களை தடுக்க வாயெடுத்த ஆருத்ராவின் பின்களத்தில் தன் மூச்சு காற்று படரும் நெருக்கத்தில் நெருங்கி நின்ற அதிரன் அவள் செவியோரம், பசிக்குது ருத்ரா என்றான் சோர்ந்த குரலில். அவன் விரலோ இதழோ அவளை இமையும் தொடவில்லை. தொட்டால் அவளில் இருந்து நீங்கும் எண்ணமும் அவற்றுக்கு இல்லை என்று அறிந்து அதற்கான நேரம் எதுவும் அல்ல என்பதும் புரிந்துதான் அந்த இடைவெளி. அவன் செயலில் ஒரு நொடி திகைத்து வெடித்த ஆருத்ரா தன்னை நொடியில் சீராக்கிக் கொண்டாள். பின் எதையுமே தான் உணராதது போல ஆருத்ரா அவனில் இருந்து பிரிந்து கிச்சன் செல்ல, இவனும் ஒரு முடிவோடு அவள் பின்னே சென்றான். 5 நிமிடங்களின் பின் ஆருத்ராவின் வலது கரத்தின் 5 விரல்களும் அதிரன் கன்னத்தில் ஆழ்ந்த முத்தமிட்டன. மௌனம் 22. ஆருத்ரா தோசை கல்லை அடுப்பில் ஏற்றி தோசை வார்க்க ஆரம்பிக்க, அவள் பின்னோடு உள்ளேயே வந்த அதிரன் கிச்சன் மேடையில் ஏறி அமர்ந்து கொண்டவன் எந்த தொந்தரவும் இன்றி ஆருத்ராவை பார்வையால் அங்குலம் அங்குலமாக வருடினான். அவளுக்கு அவன் அப்படி பார்ப்பது உள்ளூர சங்கடமாக இருந்தாலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாது வெளியே விரைப்பாக நின்று தோசை வார்ப்பதில் முனைப்பு காட்டினாள் ஆருத்ரா. இப்படியே விட்டு சென்று தன்னறையில் அடைந்து கொண்டால் இந்த அவஸ்தையில் இருந்து தப்பிக்கலாம் தான். ஆனால் பசிக்கிறது என்று வாய்விட்டு கேட்டவனை, உனக்கு பசித்தால் எனக்கென்ன என்று விட்டு செல்லும் அளவுக்கு அவள் மனம் இன்னும் கல்லாகவில்லையே. அதை தெரிந்துதான் அவனும் குறிப்பார்த்து அடித்தானோ என்னவோ. அவளுக்கு இவனாவது சற்று வெளியே இருந்தால் தேவலாம் போல் இருந்தது. எங்கே அவன் என்ன முடிவில் இருந்தானோ அந்த இடத்திலிருந்து அசைவதாகவே இல்லை. அன்று அவன் மீண்டும் லண்டன் செல்லவா என்று கேட்டதும் எங்கே இசை மீண்டும் தந்தை பாசத்துக்கு ஏங்கி விடுவாளோ என்று அஞ்சி அவன் முடிவு எதுவாகினும் தனது என்று சொல்லிவிட்டாலே தவிர இதுவரை அதை பற்றி அவள் எதுவும் யோசித்திருக்கவில்லை. அவள் என்ன முடிவு சொல்வாளோ என்று காத்திருக்கும் அதிரனுக்கு இது மட்டும் தெரிந்ததானால் நொந்து வெந்து சாம்பலாகிதான் போவான் பாவம். அதிரனுக்கோ வேறு நினைவு. அன்று ஷர்மி வீட்டில் அவர்கள் இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டு இவருடன் தனிமையை நாடினான். இன்றோ கார்த்தி அரணி கூடவே இசையையும் அனுப்பி வைத்தாகிற்று. இந்த நிலை மாறி என் விழிமொழி புரிந்து என் ருத்ரா தானாக தன்னோடான தனிமையை கொடுக்கும் காலம் என்று வரும் என்றுதான் ஏக்கம் கொண்டது அவன் காதல் மனது. இருவர் நினைவின் வெப்பத்தில் தோசை தீயாது போனதே பெரிது. சுட்ட தோசையை தட்டில் வைத்து சாம்பார் சட்னியையும் வைத்து கொடுத்தாள். நெடு நாட்களின் பின் அவள் கையில் உணவு உண்ணும் வரம் பெற்றவன் நிமிட நேரத்தில் கணக்கின்றி தோசையை உள்ளே தள்ளினான். அவன் வயிறு ஐயோ போதும் என்று கதறவும் தான் பாவம் பார்த்து அவளிடம் போதும் என்றான். அவன் போதுமென்றவே அவள் அடுப்பை அணைத்தாள். அதை பார்த்தவன், நீ சாப்பிடலையா ருத்ரா
என்று கேட்டபடியே கடைசி தோசையை பீத்து அவள் வாயருகே நீட்டினான். அவளை இன்று இவ்வளவு நெருக்கத்தில் பார்த்ததில் இடையில் இருந்த கசப்பான காலம் அவனுக்கு மறந்து போனது போலும். என்னவோ தினம் தான் ஊட்டி விட்டுதான் அவள் உண்பது போல இயல்பாய் அவள் புறம் உணவை நீட்டினான். ஆனால் அவளுக்கு எதுவும் மறுக்கவில்லையே. தனக்கு ஊட்ட வந்து அவன் கையையே சிறிது நேரம் வெறித்தவள். விழிகளில் இருந்தது என்ன என்று அதிரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் அது அவனுக்கு வலித்தது. ருத்ரா என்றவன் அழைப்பில் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் முகம் இருக்க சிறிதும் யோசிக்காது அவனை அறிந்திருந்தாள். நொடி நேரத்தில் நடந்துவிட்ட நிகழ்வுக்கு சாட்சியாக அதிரன் கன்னத்தின் வழியை மிஞ்சியிருக்க அவளை அதிர்ந்து போய் பார்த்திருந்தான் அவன். அவனை நோக்கி வெறுப்பை உம்மிலும் ஒரு பார்வையை வீசியவள் அங்கிருக்க விருப்பமின்றி வெளியேறினாள். அவள் வெறுப்பில் அதிரன் அந்தரத்தில் உணவுடன் நின்ற கைகளையும் இறக்க மறந்து வேதனையில் வீழ்ந்தான். இசையை சுமந்த ஆரம்பத்தில் வாந்தியம் தலை சுற்றும் போட்டி போட்டு வதைக்க உன்னை பிடிக்காத அலைபவளை உருட்டி மிரட்டி ஊட்டும் போது எல்லாம் காலையில் அவன் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அமைதியாக சாப்பிடுபவள். மதியமும் அவன் தன்னருகில் இல்லாது தன்னை எண்ணி வருந்துவானே என்று ஓரளவு ஒழுங்காய் உண்ணுவாள். ஆனால் இரவில் மட்டும் வேண்டுமென்றே பாதி உணவில் போதும் என்று விட்டு உறங்க சென்று விடுவாள். அவனும் அவளை திட்டிவிட்டு உறங்கவென்று படுத்தால் அடுத்த அரை மணித்தியாலத்தில் பசிக்குது என்று அவனை எழுப்பி விடுவாள். அந்த நேரம் அவன் தெரியாமல் முறைத்து விட்டால் கூட, உங்க பொண்ணுக்கு மட்டும் நல்லா ஊட்டிங்க, இப்போ எனக்கு பசிக்குது, ஊட்ட மாட்டியா என்று சட்டமாய் பேசி அவன் கையால் வாங்கி உண்ணுவாள். போக போக இவள் போக்கு புரிந்து அறைக்கு வரும்போதே உணவோடுதான் வருவான் அதிரன். வயிற்றுல இருக்கிற புல்ல கூட போட்டி போடுற ஏடி என்று அவன் அதட்டினாள். வயிற்றுல இருக்கும்போது மட்டும் இல்ல, வெளியே வந்தாலும் இந்த போட்டி கண்டினியூ ஆகும் என்று அவனிடம் வக்கணைப்பாள். ஆனால் இன்று அவன் அவதானித்தவரை தாய் மகளுக்கு இடையில் எந்த போட்டியும் இல்லை. காரணம், இருவரும் போட்டி போட்டு பெற்றுக்கொள்ளத்தானோ தன் அன்போ அவர்கள் அருகில் இல்லையே. தன் வெற்றிடத்தை நிரப்ப இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்துள்ளார்கள். அன்று ஆருத்ராவின் ஆபீஸ் தோழி அவளை சிங்கிள் மதர் என்று சொல்லும் போது வலித்தது என்றால், இன்றோ அந்த வார்த்தையில் இருந்த உண்மையின் வீரியம் சுட்டது. தனியாக நின்று தன் சிந்தனையில் திளைத்திருந்தவன் ஆருத்ரா நினைவு வர அவள் நிலை என்னவோ என பதறி அவள் அறை புகுந்தவன் கண்டதோ தன் கட்டிலில் அமர்ந்து கசங்கிய முகத்துடன் தலையணையில் தன் கைகளை குத்திக் கொண்டு இருந்த ஆருத்ராவை தான். இத்தனை நாட்களில் முதலில் அவன் முன் தன் உணர்வுகளை வெளிக்காட்டுகிறாள். ஆனால் அவள் முகம் பார்த்து அதிரனால் அதை எண்ணி மகிழத்தான் முடியவில்லை. அவளிடம் ஓடி சென்றவன் அவள் கைகளை பிடித்து நிறுத்திட, விடு என விடு என்று திமிரினாள். உன் கோபம் போக இன்னும் என்ன வேணா அடி, ஆனா என்ன அடி, நான் தானே தப்பு பண்ணேன். தப்பே பண்ணாத ருத்ராவை இத்தனை நாளும் நான் தண்டிச்சதே போதும். அவளை தாங்கிக்கிற பிலுவுக்கு கூட இனி அந்த கொடுமை வேணாண்டி என்றவன் அவள் கைப்பிடித்து தன் கன்னத்தில் தானே அடிக்க அவனிடமிருந்து கைகளை பிரித்து எடுத்தவள் அவனை தன்னிலிருந்து தள்ளிவிட்டாள். ஆனால் அவனுக்கு இனியும் அவளை தள்ளி நிற்கும் எண்ணம் துளியும் இல்லை. அதனால் அவள் தள்ளிவிட்டதை காட்டிலும் வேகமாய் மீண்டும் அவளை அள்ளி அணைத்துக் கொண்டான். ஆருத்ரா அவனை தன்னை நெருங்க விடாது இத்தனை நாள் கடைபிடித்த நிதானம் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டதில் எங்கோ தொலைந்து போனது. அவன் அணைப்பில் இருந்து வெளிவர அவனை அடித்து கிள்ளி என்று அவனிடம் இருந்து திமிரியவள் அடிகளை எல்லாம் தடுக்காது வாங்கிக் கொண்டான். தன் மேலே வாங்கிக் கொண்டான் அதிரன். ஆனால் அவளை தன்னை விட்டு நீங்க மட்டும் விடவில்லை. இவளின் இந்த நிலையை இசை கண்டுவிட்டாள் என்ற எண்ணம் வரவே ஒரு கையில் அவளை சமாளித்துக் கொண்டு மறு கையில் சிரமப்பட்டு போனை எடுத்து ஷர்மிக்கு அழைத்தான். ஷர்மி, என்ன எதிரி கேட்காம கார்த்தி கூட இருக்க இசை, அத்தை மாமா எல்லாரையும் அங்கவே கூப்பிட்டு தங்க வச்சுக்கோ. ருத்ரா என் கூட தான் இருக்கா என்று கூறி கட் செய்து விட்டான். அக்கா, இசை இங்க வர சொல்லு என்று அவன் வைத்த பின்னை கத்தியவளை பார்த்தே, இல்லடா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், அங்க இருக்கட்டும் என்று மென்மையாய் சொன்னான். அதை சொல்ல நீ யாரு? எனக்கு என் பொண்ணு இப்போ இங்க வரணும், வர சொல்லு, இல்ல நானே போய் கூட்டிட்டு வரேன் என்று எழ முயற்சி செய்தாள். அதிரனின் இரும்பு பிடி இலகுவதா இல்லை. ருத்ரா, இங்க பாருமா, நான் சொல்லாத, அந்த பேரை மட்டும் சொல்லாத என்று வீறிட்டு கத்தியவளை வெளியில் தேங்கிய வழியுடன் பார்த்தான் அதிரன். ஆமா, அன்னைக்கு திடீர்னு வந்து அப்பா கிட்ட ஏன் பொண்ணு ஏன் உரிமை அது இதுன்னு பேசுனீங்களா சார்? முதல்ல உரிமையை பத்தி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு? அவ பிறந்து அத்தனை வருஷத்துல ஒரு தடவை அவ முகம் பார்த்திருப்பியா? இல்ல
நான் தான் அப்பான்னு உன் முகத்தை தான் அவளுக்கு காட்டியிருப்பியா? ஆனா உரிமையை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டார் ஐயா. ஒருவேளை மாசம் மாசம் அனுப்பின பணத்துல வந்த உரிமையாவது என்று நக்கலாக கேட்டாள். அதான் நீ வாங்கலையே என்றான் வருத்தத்துடன். எதுக்கு நான் வாங்கணும்? இசையை சுமந்து பெத்ததுக்கு கூலியாவா? நான் ஒன்னும் சரகேட்டட் மதர் இல்ல, காசுக்கு குழந்தை பெத்த தர. கூர் பார்வையுடன் கூறாக்கி தீட்டிய வார்த்தைகள் அவனை குத்தி கிழித்தன. ருத்ரா, என்ன பேச்சுடி இது? ஏண்டி இப்படிலாம் பேசுற? எனக்கு வலிக்கவா இல்ல உனக்கு வலிக்கவா? வேதனையை தாண்டி அதிருப்தியாகவும் அதிர்ச்சியாகவும் அவளை கேட்டான். ஆனால் அவள் கலங்கவில்லை. நான் நிஜமா தான் கேட்குறேன். நீங்க எதுவுமே சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போய் காசை மட்டும் கணக்கா கொடுத்து அனுப்புவீங்க. நான் அதை வாங்கிக்கணும்ல. ஏன்னா நான் காசு களையிற. ருத்ரா, ஸ்டாப் இட் இடியட்! அடுத்து அவள் சொல்ல போகும் வார்த்தை உணர்ந்து உடல் அதிர கத்தி விட்டிருந்தான் அதிரன். கோபத்தில் கண்கள் சிவக்க அவளை பிடித்தபடியே இறுக்கினான். அதில் ஆருத்ரா வழியில் முகம் சுளிக்க தன் பிடியை தளர்த்தியவன். என் பொண்டாட்டி, என் புள்ள, என் பொறுப்புன்னு நான் ஆத்மார்த்தமா என் குடும்பத்துக்கு சமாளிச்சு கொடுத்ததுதான் அது. அதை நீ வாங்கல, அத்தோட நிறுத்திக்கோ. ஆனா அதை வச்சு உன்னை நீயே தாழ்த்திக்கிறதையோ தப்பா பேசுறதையோ நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கோபம் மாறாது உரிமினான். ஆருத்ரா அவன் பேச்சில் இகழ்ச்சியா இதழ் வளைத்தவள். நீங்க அனுமதிச்சுதான் இங்க எல்லாம் நடக்குதா என்ன? இதை சொல்ல வேற யாரும் தேவையில்லை. நீங்க பணம் அனுப்பின விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டுக்காரங்களே எனக்கு எத்தனையோ பேர் வச்சிருப்பாங்க. என் பொண்ணு பிறப்பையே தப்பா பேசினவங்க தானே உங்க அக்கா. அதை ஒன்றும் சொல்லாம கேட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாவத்துக்கு தான் உங்க அம்மா இன்ன வரைக்கும் பாட்டின்ற வார்த்தைய இசை வாயிலிருந்து கேட்காமலே இருக்காங்க என்றாள் கண்கள் வெறியில் மின்ன. ஆருத்ரா சொல்ல சொல்ல அதனுக்குள் இருந்த ரணங்கள் இன்னும் அதிகரிக்க அவனுக்கு தன் வீட்டினர் மேலிருந்த கோபமும் குறையாது பெருகிக் கொண்டே போனது. ஆனாலும் அதை எதையும் காட்டிக்கொள்ளாது பேசுபவளை இன்னும் பேச வைத்து அவள் மனதின் பாரங்களை இறக்கி வைக்க நினைத்தான். அப்படின்னா இசை நீ சொல்லிதான் அம்மாவை பாட்டின்னு சொல்றதில்ல, அவங்க கூட சேர்றதும் இல்லையா? ஆமா, நான் தான் காரணம். இவங்க உன் உறவுன்னு நான் அறிமுகப்படுத்தாத யார்கிட்டவும் என் பொண்ணு பேசக்கூட மாட்டா. அதை சொல்லும் போதே அவள் கண்களில் அத்தனை கர்வம். அப்படின்னா நீ தானே என் அப்பான்னு அவளுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருப்ப? இல்லைனா பார்த்த அன்னைக்கு அப்பான்னு என்கிட்ட ஓடி வந்திருப்பாளா என் பொண்ணு? எதிர்பாராத இந்த கேள்வியில் ஆருத்ரா சுவற்றை வெறித்தாள். ஆனால் அதிரன் பதில் வராமல் ஓய்வதில்லை என்பது போல பேசினான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டு ஆளுங்களை விட உங்களுக்கு பெரிய பாவம் பண்ணது நான் தான். என்ன மட்டும் எப்படிடி இசைக்கு அறிமுகம் செய்து வைக்கணும்னு தோணுச்சு உனக்கு? உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இசைக்கிட்ட உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லி தான் வளர்த்துருப்பேன். நீ ஏறுத்ராத பண்ணல என்று பாதி நன்றியுணர்வுடனும் பாதி அவளை ஆராயவும் கேட்டான். சொல்லி வளர்த்துருக்கலாம் தான். ஆனா எனக்கே சந்தேகம், நான் இன்னும் எத்தனை காலம் இருப்பேன்னு. என் வேதனையில நான் நெஞ்சை வடிச்சு செத்து போயிட்டேனா இசைக்கு அம்மா இல்லாம போனா கூட அப்பான்னு ஒரு உறவாவது இருக்கும்ல. அதான் இதுதான் உங்க அப்பான்னு அடையாளம் காட்டினேன். சலனமே இன்றி அவள் சொன்ன அந்த வார்த்தைகளில் அதிரன் நொறுங்கி போய் ஒன்றுமே இல்லாது போனான். அவன் கண்கள் அவள் வேதனையின் தகிப்பில் கண்ணீரை சொரிய அவளை இழுத்து தன்னோடு இறுக்கி தனக்குள் புதைத்து கொண்டு, ஏண்டி இப்படியெல்லாம் என்று மேலே என்ன பேச என்று கூட தெரியாது மனதில் கதறினான். அவள் தொடர்ந்தாள். அதோட எனக்கு உங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சு என்ற அதிரன் விழிகள் மின்ன அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஆனால் அவள் அடுத்த வார்த்தைகளில் பலமாய் அடி வாங்கினான். உருவம் வர முன்னாடியே உங்க குழந்தை மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தீங்க. நிச்சயமா என்னைக்கோ ஒரு நாள் இசையை தேடி வருவீங்க. அப்போ என் குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான பாசம் என்னால ஏன் கிடைக்காம போகணும்? நான் நினைச்ச மாதிரி நீங்களும் வந்தீங்க. இசை பேச ஆரம்பிச்ச போதே அவளுக்கு உங்க போட்டோ காட்டி அப்பான்னு சொல்லி கொடுப்பேன். அதை மனசுல நல்லா பறிச்சுக்கிட்டவ யார் போட்டோவை பார்த்தாலும் அப்பாவான்னு கூப்பிடுவா என்று சொன்னவள் குரல் அழுகையில் அடிக்க எச்சிலை விழுங்கினாள். கூடவே அன்று அவள் சுமந்த வேதனைகளையும். இதை கேட்டு அதிரன் நிலை சொல்லவே தேவையில்லை. அவனை விட்டால் தனக்கு தானே குழியெடுத்து உயிரோடு தன்னை அதில் புதைத்து விடும் அளவு மனம் விட்டு போயிருந்தான். வடித்து வரும் போல் இருந்த அழுகையை உதட்டை அழுத்தி கடித்து கொண்டவன். ஆண் மகனல்லவா, அடுத்து விடக்கூடாது என்ற எண்ணம் அவனுக்கு. ப்ரீகேஜி சேரும் போதே அங்க மற்ற பசங்க கூட வர அவங்க அப்பாக்களை பார்த்து ஏன் அப்பா எங்க, என்னை கூட்டிட்டு போக ஏன் வரலன்னு அழுவா. அப்பா பாவம், போன்ல கூட பேச முடியாம வேலைன்னு சொல்லி திசை திருப்பிடுவேன். ஒருவேளை கேட்ட பதிலையே திருப்பி திருப்பி கேட்டு சலிச்சு போச்சோ என்னவோ. ஒரு கட்டத்துல அவ அப்பாவை பத்தி கேட்கறதே நிறுத்திட்டா.
எங்க அவன் மனசுல எதுவும் நெகட்டிவா பதிஞ்சு போடுச்சோன்னு நான் பயந்து போயிருந்தப்போ தான் நீங்க வந்தீங்க. அப்போ எனக்கு ஏற்பட்ட நிம்மதிக்கு அளவே இல்லை. அதனால தான் அக்கா திட்டினாலும் இசை உங்க கூட தங்குறதுக்கு கூட நான் தடை சொல்லல. என் வாய் வழியா உங்களை பத்தி கேட்டது இசை நிஜத்துல உணர்ந்துக்கிட்டோன்னு நான் விட்டுட்டேன். நிச்சயமா அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். என் பொண்ணுகிட்ட என் வார்த்தையை நிஜமாக்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று வழியோடு கூறினாள் உளமாற. ருத்ரா, வார்த்தையால கொள்ளாதடி. நான் என் பொண்ணு மேல வச்ச பாசத்துக்கு நீ நன்றி சொல்றியாடி? இதை கேட்கவே எதுக்கடா பிறந்தோன்னு இருக்கு. உன் மேலேயே நான் வச்ச பாசம் உண்மடி. இசைக்காக மட்டும்தான் வந்தேன்னு சொன்னதெல்லாம் கோபத்துல சொன்னது. நான் வாழ இசை மட்டும் போதாது ருத்ரா, எனக்கு நீயும் வேணும்டி. வேதனை தொண்டையை கவ்வ அவன் குரல் கரகரத்து வந்தது. அவனை பார்த்து கேலியாக சிரித்தவள், இது எப்போ எடுத்த முடிவோ? உங்க அம்மாவை தள்ளிவிட்டது நான் இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் எடுத்த முடிவா? இல்லை என்று சொன்னால் நம்புவாளா என்ன? உன்னை பிரிந்த நொடி முதல் உனக்காய் ஏங்கினேன் என்று சொன்னால் தான் நம்புவாளா? கலங்கி சிவந்த விழிகளுடன் அவளை ஏறிட்டான் அதிரன். அவனின் அந்த மௌனத்தை அவள் வேறாக புரிந்து கொண்டாள் பாவை. மௌனம் சம்மதத்தின் மொழியாகிற்றே. அன்று உண்மை தெரியும் முன்பாக அவன் புழும்பியதையெல்லாம் மறந்து விட்டாள் பாவம். இப்போ கொஞ்சம் முன்னாடி கார்த்திகிட்ட நீங்க பேசினது கூட உண்மைதான் தெரிஞ்சதுனால தானோ நீங்க பேசினதும் அவரும் பேசினாரே, அது மாதிரி நானும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? அதாவது தப்பு பண்ணும் போது விட்டுட்டு போயிட்டு அப்புறம் தப்பை நான் பண்ணலன்னு தெரிஞ்சதும் வந்து நிற்பீங்க. நானும் எல்லாம் மறந்து உங்க கூட வந்து ஒட்டிக்கணும் இல்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை இதை நீ பண்ணியான்னு கேட்குற அளவு கூட நம்பிக்கை இல்லை. பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் தான் உங்க அம்மா காலை உடைச்சேன்னு நம்பி என் காலை உடைச்சிட்டாச்சும் என் கூட இருந்திருக்கலாம்ல. என்ன மறைக்க முயன்றும் அவள் குரலில் அளவு கடந்த ஏக்கம் வெளிப்பட்டது. அதிரனுக்கு ஐயோ என்றானது. தன்னால் அவளுக்கு அப்படியான தண்டனை கொடுக்க முடியாது என்று தானே விலகி போனான். ஆனால் அதை விடவும் தன் விலகல் கொடுமை என்கின்றாளே இவள் என்று துடித்து போனான். இன்னும் எத்தனை எத்தனை வேதனைகளை உள்ளே ஒளித்து வைத்திருக்கிறாளோ. அமுது சுரபி மாதிரி கொட்ட கொட்ட அவள் வேதனைகள் முடிவுறாது தொடர்ந்து கொண்டே வந்தது. எதுவாக இருந்தாலும் இன்றைய மொத்தமும் கொட்டிவிடட்டும் என்று அவள் விரல்களை இறுக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தான் அவன். கார்த்தி பேசினது அது நட்புக்குள்ள எந்த எதிர்பார்ப்பும் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால கூட இருக்கலாம். ஆனா எனக்கெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சே. அதை நீங்க நிறைவேற்றுவீங்கன்ற நம்பிக்கையும் நிறைய இருந்துச்சே. நீங்க நம்ம பொண்ணுன்ற வட்டத்துல எனக்குன்னு நிறைய ஆசை. ஆனா ஆனா என்ன நம்ம 3 பேரும் ஒன்னா ஒரு வேளை சாப்பாடை ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியுமான்னு எங்க வச்சிட்டல நீ என்றவள் முகத்தை மூடிக்கொண்டு வெடித்து அழுதாள். இறைவா, இன்னும் எத்தனைய என் இதயம் தாங்கணும்னு தெரியலையே என்று மருகிய அதிரனுக்கு கண்ணீர் எல்லாம் வரவில்லை. கண்ணீர் விட்டால் எங்கே இந்த வேதனைகள் எல்லாம் என்னை விட்டு விலகிடுமோ என்று நினைத்தானோ என்னவோ. அது தனக்கு வேண்டாம். இதனால் வரை இவற்றை சுமந்தவள் அவள்தானே. அதனால் அவள் அதை கண்ணீரில் கரைக்கட்டும். ஆனால் அவளுக்கு அதை கொடுத்த இனி அதை காலத்துக்கும் நான் சுமக்க வேண்டும். இந்த வழிகள் என்னை விட்டு நீங்காதவாறு பார்த்துக் கொள்கிறேவா என்று மனதில் எல்லாம் வல்லவனிடம் இறைஞ்சினான் அதிரன். ருத்ரா, அழாதடா, நான் தான் கூட இருக்கேல்ல. நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டேன்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் பண்றேன். வேலை வெட்டின மத்த எல்லாத்தையும் கிடப்புல போட்டுடலாம். என் பொண்டாட்டிக்கு பிறகுதான் மத்தது எல்லாம் என்று அவளுக்கு உறுதி தந்தான். அவள் கதறலில் கலங்கிய குரலில். உடனே அவனை உதறி எழுந்தவள், பொய், எல்லாம் பொய். உங்க பொண்ணு தேடி மட்டும்தான் இங்க நீங்க வந்தீங்க. நானும் நீங்க கேட்டதை கொடுத்துட்டேன். இனி என்கிட்ட கொடுக்க உங்களுக்கு எதுவும் இல்லை. ஒருவேளை பாதி பாதி நாள்னு இல்லாம இசையை கூடவே வச்சிருக்கணுன்றதுக்காக என்னை உங்ககிட்ட இழுக்க பார்க்கதான் இந்த நாடகம்னா அது தேவையே இல்லை. உங்களுக்கு வேணும்னா உங்க பொண்ணு கூட்டிட்டு லண்டன் கனடான்னு என் கண்ணை விட்டு கூட்டிட்டு போயிடுங்க. அவளும் உங்க ரத்தம் தானே, ஈஸியா நான் இல்லாம வாழ கத்துக்குவா என்றால் கோபத்தில் என்ன பேசுகிறோம் என்று அறியாமலே. அதிரனுக்கு இப்போது வலியுடன் சேர்ந்து கோபமும் எக்கச்சக்கமாய் வந்தது. எங்க 2 பேரையும் விட்டுட்டு நீ இருப்படி. ஆனா எங்க 2 பேராலையும் நீ இல்லாம இருக்க முடியாது. லண்டனுக்கு என்ன, நரகத்துக்கு போறாலும் உன்னை கூட்டிட்டு தான் போவேன் என்று ஒரு நொடியில் தள்ளி சென்று அவளை தன் கைகளுக்குள் கொண்டு வந்தவன் அவள் இதழ் தவிர்த்து முக முத்தமும் ஆவேச முத்தங்களால் குளிப்பாட்டினான். விடு, என விடு என அவள் அவனிடம் போராட, அதை தவிர வேற சொல்லு, நான் கேட்கிறேன் என்றான். நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொல்லியிருக்க என்று அவன் மறந்ததை ஞாபகப்படுத்த ஒரு நொடி தடுமாறியவன் அவள் வெடிகளை நேரே பார்த்தான். அது நான் உனக்காக கொடுத்த வாக்கு.
அட நீ அதை நான் இசையை விட்டுட்டு போக முடிவெடுத்தா யூஸ் பண்றதுக்காக வச்சிருந்திருக்க. ஐ மீன் நான் உனக்குன்னு கொடுத்தது நீ இசைக்குன்னு ரிசர்வ் பண்ணிருக்க, ரைட்டா? என்று அவன் தன் உள்ளத்து உண்மையை கண்டு கொண்டதில் அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். அவள் நிலையே அதுதான் உண்மை என்று சொல்லிவிட, அப்போ அதுதான் உண்மை இல்லையா? ஒரு சத்தியம்னா அதுல சம்பந்தப்பட்ட இரு சாராருமே அதுக்கு உண்மையா இருக்கணும். நீ உண்மை இல்லாத பட்சத்துல நான் அதை மதிக்கணும் இல்லையே. அதோட சாகுற வரைக்கும் உன்னை கூடவே வச்சு சந்தோஷமா பாத்துக்கணும்னு எனக்குள்ள சத்தியம் பண்ணி தான் உன்னை கட்டிக்கிட்டேன். அதே தவறுனவன் தானே நானு. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல என்று சாதாரணம் போல் சொன்னவன் தொண்டைக்குழி வேதனையில் ஏறி இறங்கியது. அவனின் அந்த வழி அவளையும் தாக்கியதோ என்னவோ. அதன் பின் ஏதும் பேசவில்லை அவள். ஆனால் தனக்காக அந்த வாக்கை கேட்கலாம் என்று அவன் சொன்னதை மட்டும் குறித்து கொண்டாள். அதிரன் தன் மோனநிலை கழிந்தவன் மெல்லிய விசும்பல் ஒளியோடு தன் கையில் துவண்டிருந்தவளை பார்த்தான். இத்தனை நாள் மௌனம் களைத்து மன உளைச்சலில் இன்று நிறைய பேசிவிட்டாள். நிறையவே அழுதும் விட்டாள். இது போதும் இப்போதைக்கு. அவளை உறங்க வைப்போம் என்று எண்ணியவனாக அவளை அப்படியே கைகளில் அள்ளி படுக்கையில் சுவரோரமாக படுக்க வைத்தான். தானும் அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு அவள் இமைகளில் முத்தமிட்டு, தூங்குருத்ரா, கல்ல பேசிக்கலாம் என்று தட்டி கொடுத்தான். இது எதுவும் எனக்கு வேண்டாம். அப்போதும் அடங்காது அவன் கைகளை தட்டிவிட்டாள். ஏன் முன்னாடியெல்லாம் போட்டி போட்டு வாங்குவேன் என்கிட்ட, அப்போல்லாம் இடிச்சது தானே என்று அவளுக்கு பழைய இனிமைகளை நினைவுபடுத்தினான். முன்னாடி முட்டாளா இருக்கும் போது இனிச்சதுதான். இப்போ கொஞ்சமா அறிவு வந்தது உண்மை புரிஞ்சு கசக்குது. அவனுக்கு வலிக்கவென்றே திருப்பி கொடுத்தாள். ஆனால் அவன் தான் அவள் வழிகளை ஏற்க பழகி கொண்டானே. அதனால் மெல்ல சிரித்து கொண்டவன், என் ருத்ராக்கு அறிவு வந்த சரிதான். ஏண்டி இனிப்பே சாப்பிட்டு இருந்தா நோய் வந்துடும். மருந்து கசந்தாலுமே நோயை குணமாக்கிடும். அதனால என்றவன் பேச்சை நிறுத்தி குட்டி குட்டி முத்தங்களாய் அவள் முகம் எங்கும் வைத்து கொண்டே இருக்க அவனுடன் போராடியே களைத்து போய் ஒரு கட்டத்தில் உறங்கிவிட்டாள் ஆருத்ரா. அவள் முகத்தில் இன்னுமே அழுத சுவடுகள் அப்பட்டமாய் தெரிய அது அவனையும் ரணப்படுத்தியது. மெல்லிய பெருமூச்சோடு அவளை விட்டு எழுந்தவன் தன் அலைபேசி எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்று பாடி அடுப்பில் ஏற்றிவிட்டு ஷர்மிக்கு அழைத்தான். இதுவரை 30க்கும் மேற்பட்ட தவறிய அழைப்புகள் வந்திருந்தது அவளிடமிருந்து. அதை எதிர்பார்த்துதான் இடையூறின்றி இருக்க மொபைலை சைலண்டில் போட்டிருந்தான். ஒரே ரிங்கில் எடுத்தவள், டேய், எத்தனை தடவை உனக்கு கூப்பிடுறது? ஃபோன் போட்டா எடுக்க மாட்ட? அரு எங்க? ஓகே தானே? அவளின் அத்தனை கேள்விக்கும் ஒற்றை பதிலாய், ருத்ரா தூங்கிட்டு இருக்கா என்ற பதிலை சொன்னவன், இசை வந்தாச்சா என்று மகளை கேட்டான். அவன் ஒற்றை பதில் கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டு, கார்த்திக் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறான். அப்பா அவர் ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு ரிசப்ஷன்ல அம்மாவை கூட்டிட்டு போயிருக்காரு. அருள் பிக்கப் பண்ண போயிருக்காரு. இசை என்ன சொல்றா? இரு, அவகிட்ட தரேன் என்றவள் தன் மகன்களுடன் விளையாடி கொண்டிருந்த இசையை அழைத்து போனை கொடுத்தாள். பா, என்ன கூட்டிட்டு போக வரீங்களா? இல்லடா செல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் அப்பாக்காக பெரியம்மா வீட்டில் தங்கிக்கிறீங்களா? அம்மா ஒன்றும் சொல்லலையாப்பா. கார்த்தி மாமா அம்மா கிட்ட சொல்ல விடாம கூட்டிட்டு போயிட்டாரு. அம்மாக்கு கோவமா என் மேல? குழந்தையின் குரலில் வருத்தம் அப்பட்டமாய் தெரிந்தது. சே, இல்லடா, அம்மாக்கு கார்த்தி மாமா மேலதான் கோபம். இசை என்கிட்ட பாய் கூட சொல்ல விடாம கூட்டிட்டு போறான். அவன் வரட்டும், அவனுக்கு பச்சை மிளகா ஜூஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தா என்று மகளின் வாட்டம் களைய கார்த்திக்கு வாய் வார்த்தையால் ஆப்பு வைத்தான் அதிரன். அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களா என்று வியந்து கேட்டது இசை பாப்பா. ஆமா, ஏன்? அவள் வியப்பு ஏனென ஒன்றும் விளங்காது கேட்டான். அப்ப நீங்க 2 பேரும் பழம் விட்டுட்டீங்களா? இனி காய் இல்லையா 2 பேரும் என்றவள் குரலிலேயே துள்ளல் தெரிய அதிரன் இன்னும் கூட நொந்து போனான். தாங்கள் இருவரும் பேசிக்கொண்டோம் என்பதிலேயே இவ்வளவு சந்தோஷம் கொள்கிறாள் என்றால் மற்ற பெற்றோர்கள் போல என்னை பெற்றவர்கள் இல்லையே என்று நிச்சயம் அதற்காக ஏங்கியிருப்பாள் தானே. எங்களை நம்பி பிறந்த குழந்தைக்கு அடிப்படை குடும்ப கட்டமைப்பை கூட கொடுக்காத தான் எல்லாம் என்ன ஒரு தந்தை என்று காரி உமிழத் தோன்றியது. போதும், முடிந்ததை எண்ணி வருத்தியது போதும். இனி என் 2 உயிர்களையும் எதற்கும் தவிக்க விடக்கூடாது. ஆறுதல் என்னுடன் இல்லாவிட்டால் என்ன? நான் அவளுடன் இருந்துவிட்டு போகிறேன் என்று முடிவெடுத்தான். அதன் தெளிவிலேயே மகளிடம் மேலே பேசினான். இல்லடாமா, அம்மா அப்பா பல சொன்னேன். ஆனா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நீ தான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி அம்மாவை என் கூட பேச வைக்கணும். இந்த மிஷன்ல நீங்க அப்பா டீம், ஓகேவா என்று அவளுக்கு ஆர்வம் தூண்ட பேச முதலில் ஏதோ விளையாட்டாய் எடுத்துக்கொண்டு என்று தலையாட்டிய இசை பின்னே அவன் தாய்க்கு எதிராக ஏதோ செய்ய சொல்வது உணர்ந்து,
அப்பா பரிதாபமாக இழுத்தாள். அதிரனுக்கு இருந்த இறுக்கத்திலும் மகளின் இந்த இழுவை சிரிப்பை வரவழைத்தது. சிரிப்புடனே, ஹோய் கேடி, மம்மியோட கேடி டாட்டர், என்ன பம்முறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. டீல் இஸ் அ டீல். இசை மேடம், நீங்க என்னோட டீம் தான். அவன் அக்ரிமெண்ட் போட்டு சைன் வாங்கும் முன்னே இசை உஷாராகி, அப்பா உங்ககிட்ட பெரியம்மா பேசணுமா என்று போனை ஷர்மியிடம் தந்துவிட்டு கேடி டேடியிடம் இருந்து தப்பித்து ஓடிவிட்டது. அதிரனின் சிரிப்பு இன்னும் விரிந்தது. கேடி பேபி, நைஸா நழுவவா செய்ற? நீ நாளைக்கு இங்க தானே வந்தாகணும் என்று அவன் சொன்னதை கேட்டது என்னமோ ஷர்மிதான். என்ன சார், ரொம்ப குதூகலமா இருக்கீங்க போல. குதூகலம் பத்திலாம் ஷர்மி புருஷன் தான் கவலைப்படணும். ருத்ரா புருஷனுக்கு அதுக்கு குறையே இல்லை. நீட்டி முளைக்கி அவளை சீண்டி விட்டான். டேய் என்று அவள் போனிலேயே அலற, போய் குழந்தைகள் அதை பக்கம் நின்று தனியா கத்து, நான் ருத்ராக்கு சாப்பிட கொடுக்கணும் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து விட இன்னும் வெறியானாள் ஷர்மி. என்ன ஆனது என்று கடைசி வரை அவன் சொல்லவே இல்லை என. இசை பேசியது காதில் விழுந்தாலும் என்னவென முழுதாக தெரியவில்லையே. இருந்தும் அவன் பேசிய விதத்திலேயே பெரிதாய் எந்த பிரச்சனையும் இல்லை என்று புரிந்து அவனை வறுத்து கொண்டே குழந்தைகளை கவனிக்க சென்றாள். பாலை நன்கு ஆற்றி எடுத்து வந்த அதிரன் ஆருத்ராவை மெல்ல தூக்கி தன் மேல் சாய்த்து கொண்டு மெல்ல புகட்டி விட்டான். முழுதும் காலியானதும் கொஞ்ச நேரம் அவளை தன் தோளிலேயே சாய்த்து வைத்து முதுகை வருடி விட்டவன் மெல்ல தன் கட்டிலில் சாய்ந்து அவளை தன் நெஞ்சிலே சாய்த்ததுதான் தெரியும். என்ன மாயமோ, இத்தனை நாள் அவன் போராடி பெற்ற தூக்கம் இன்று உறங்காது இந்த நொடியை அனுபவிப்போம் என்று எண்ணியதை மீறி அவனை தன்னுள் இழுத்து கொண்டது. வேண்டும் முந்தன் மடி மீது உறக்கம், அதுதான் பெண்ணை நான் தேடும் சொர்க்கம். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.